வணக்கம். மீண்டும் இந்த கதையை தொடங்கப் போகிறேன். யோகிலிங்கேஸ்வரனுக்கு 3 மாதங்கள் முடிந்துவிட்டதென்று திருமணம் வைத்து கொண்டார். திருமணம் வைருடி லோகத்தில் நடந்தது. சிவனாலயத்தில் வைத்து கொண்டு அனைவரும் 2 ராஜ்யத்தோரும் 7 லோகத்தாரும் சிவனாலயத்துக்கு சென்று வந்து யோகிலிங்கேஸ்வரனுக்கு திருமணம் செய்தார். திருமணம் முடித்து கொண்டு மீண்டும் தந்தை, தாய், மனைவி 4 பேரும் அவர் ராஜ்யத்துக்கு சென்று வந்தார். ராஜ்யத்துக்கு சென்று வந்து அரண்மனையை சுற்றி காட்டினார். சுற்றி பார்த்துவிட்டு தந்தை மகனுக்கு கூறினார், மகனே யோகிலிங்கேஸ்வரா, நீங்கள் திருமணமாகி வந்து முதல் ராஜ்யத்தை நீங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அவர் ராஜ்யத்தை சுற்றி பார்த்து கொண்டு வரவே 3 மாதங்கள் ஆகினது. சுற்றி பார்த்து கொண்டு 3 மாதங்கள் முடித்து கொண்டு அனைவரிடத்தையும் வெகு சந்தோஷத்தோடு இருந்து வந்தார். சந்தோஷத்தோடு வந்து இருந்துவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு சென்று வந்தார். சென்று வந்து ஓவிகள் எடுத்துக்கொண்டு தந்தை தாயிடம் பார்த்துவிட்டு, தந்தையே, நாளை இருந்து நான் ஏகசாலைக்கு செல்ல வேண்டும், ஏகத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்படியாகட்டும் மகனை, பார்த்துக்கொள் என்று கூறினார். பார்த்து முடிந்துவிட்டு மகனை அழைத்து கொண்டு தன் மனைவியும் யோகிலிங்கேஸ்வரனுடைய மனைவியும் அழைத்து கொண்டு சிவனாலயத்துக்கு சென்றார். சிவனிடம் யோகிலிங்கேஸ்வரன் வரும்பிக் கொண்டார். பகவானை, அனைத்தும் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் எங்களை பார்த்து கொள்ளணும் என்று வரும்பி கேட்டுக்கொண்டார். சிவன் விளக்கம் அளித்தார். இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்ளுவேன். ஆனால் விட்டு செல்லும்போது அவருக்கும் எனக்கும் எந்த உறவில்லாமல் பார்த்து கொள்வேன் என்று கூறிவிட்டார். எந்த பதிலும் அழைக்க முடியாமல் யோகிலிங்கேஸ்வரன் அமர்ந்து கொண்டார். விதியைப் போல் நடக்கட்டும் என்று யோகிலிங்கேஸ்வரன் மீண்டும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று வந்தார். அரண்மனைக்கு சென்று வந்து மகனிடம் வெகு நேரம் பேசிக்கொண்டார். மகனே, இந்த ராஜ்யத்தை நான் வெகு மக்களுக்கு எந்த துன்பம் இல்லாமல், எந்த குறையில்லாமல் நான் பார்த்து கொண்டு வந்தேன். அதே போலதான் தாங்களும் பார்த்து கொண்டு வரீங்கள். மக்கள் மனம் சலிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மகன் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று மகனும் ஒப்புக்கொண்டார். படுத்து உறங்கி, நாளை நம்ம மணிலோகத்துக்கு உன் வரலிங்கேஸ்வரி அழைத்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டு வாரையானார். அப்படியாகட்டும் தந்தை என்று அழைத்து கொண்டு மணிலோகத்துக்கு சென்றார். மணிலோகத்தை சுற்றி பார்த்து சுமார் எல்லாரும் மக்களிடம் பரிமாறிக்கொண்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டது. சுற்றி பார்த்து கொண்டு வர
3 மாதங்கள் முடிந்த பின்னே அனைவரிடம் கூறிவிட்டு சென்று வந்தார். சங்கர தினத்தில் ஏகத்தை தொடர்ந்து கொள்ளலாம், 2 ராஜ்யத்தாரும் சேர்ந்து கொள்ளணும் என்று அழைத்து வந்தார். முதல் லோகத்துக்கு சென்று நீங்கள் சங்கர தினத்துக்கு வந்துவிடுங்கள், நம்ம யாகத்தை தொடர்ந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு வந்தார். அப்படியே ஆகட்டும் என்று அனைவரும் சேர்ந்து சங்கர தினத்தில் ஏகத்தை வளர்த்து கொண்டார். அனைவருக்கும் சூடை சாம்பல் கொடுத்தார். அனைவருக்கும் வெகு ஆனந்தம் படுத்தினார். படைத்துவிட்டு பெரிய மனக்கவலையும் ஆகிவிட்டது அவருக்கு. நம்ம தந்தை நம்மளோடு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருப்பார், சில வருடத்துக்குள்ள நம் தந்தை மரணமாகிவிடுவார் என்று கணித்து விட்டார். இவர் மனதில் பெரிய கவலையாகிவிட்டது. யாரிடம் கூறாமலே மனதிலே வைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருந்தார். அப்போது ஓகிலிங்கேஸ்வரன் மணிலோகத்துக்கு சென்றார். மணிலோகத்தில் நாம் யாகத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று மணிலோகத்துக்கும் யாகத்துக்கு சென்று தாய் தந்தையை வைத்து யாகத்தை தொடங்கினார். ஏகம் தொடங்கும்போது சுமைகள் மாங்கலி பூஜை என்று கணித்தார். என் தந்தை என் தாய் இருக்கிற வரைக்கும் மாங்கலி பூஜையாக இருக்க வேண்டும், என் தாய் சுமைங்கலியாக இருக்க வேண்டும் என்று கணித்தார். கணித்து முடித்துவிட்டு மீண்டும் சிவனாலயத்துக்கு சென்று வந்தார். சிவனே, என் தந்தை எங்களை பல வருடத்தில் பிரிந்து விடுவார் என்று கணித்தேன். இது நான் கணித்தது தவறா? அவர் அனைவருக்கும் நன்மைதானே செய்தார். எதற்காக என் தந்தைக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்தாய் பகவானே? நாங்கள் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டார். அப்போ சிவன் விளக்கம் அளித்தார். ஒருவர் பிறந்தால் இறந்தே தீரணும் ஓகிலிங்கேஸ்வரா. உன் தந்தை வாங்கின வரம் அனைத்தும் செல்வாக்கு எனக்கு இருக்க வேண்டும், ஆனால் நான் பாதியில் இழந்து விடணும் என்று தான் வாங்கி கொண்டார். அதில் ஒன்று தவறு இல்லையா என்று விதியைப்போல் நடக்கட்டும் என்று இது விட்டு விடினார். சரி என்று மனக்கவலையோடு சேர்ந்து வந்தார். மனக்கவலையோடு வந்து தந்தையை பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு இவர் எங்கேயும் செல்லாமல் அரண்மனையிலேயே இருந்து விட்டார். ஓகிலிங்கேஸ்வரா, நாளை நாம் அனைவரும் சிவனாலயத்துக்கு சென்று விடணும் என்று தந்தை கூறினார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று தந்தையும் தன் மனைவியும் தன் தாயும் அழைத்து கொண்டு சென்றார். அழைத்து கொண்டு சென்று சிவனாலயத்தில் வரும்பிக் கொண்டார். இவர் வணங்கி கொண்டு இருக்கும்போது ஏகலிங்கேஸ்வரன் சிவனாலயத்துக்கு பின்னே சென்றார். சிவனை அழைத்தார். பகவானே, என் ஓகிலிங்கேஸ்வரனுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களுக்கு ஒரு புத்திர பாகியம் வேண்டும் என்று அழைத்தார். அப்போது சிவன் வாக்குறுதி வாங்கினார். நீங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு சென்றால், நீங்கள் இந்த ராஜ்யத்தை தானம் செய்தால் உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு, இல்லை என்றால் எப்போதுமே இல்லை என்று கணித்தார். சிவன் அந்த வரத்தை அழைக்கும்போது நான் என்ன செய்வது பகவானே? இந்த ராஜ்யத்தை என் மகன் நீங்கள்